வெல்கம் டு கோல் தமிழ். இந்த வீடியோவில் நாம் பிரான்சினுடைய போக்குவரத்து விதிகள் கோதலா ரூத் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரில் பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த வகையான டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ்னா என்ன, ஏஎஃப்யூனா என்ன, அடுத்தது இஎஸ்பினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் அல்லாமல் ரோம்போனா என்ன, கர்ஃபூர் சான்ஸ் ரெத்தோர்னா என்ன அப்படிங்கிற அதுக்குள்ள வித்தியாசங்களையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம ஏபிஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஏபிஎஸ் ஓட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆன்டி பிளாக்காஜ் த ரூ அப்படின்னு ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இந்த ஏபிஎஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது சக்கரம் பிளாக் ஆகாமல் உங்களுடைய ஸ்டேரிங் மூலயமா சக்கரத்தை கண்ட்ரோல் செய்கிறதுக்கு உதவுவது தான் இந்த ஏபிஎஸோட வேலை. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போது ஏபிஎஸ் இல்லாத வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஸ்பீடாக வந்துட்டுருக்கீங்க, ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டுருக்கீங்கன்னா டக்குன்னு பிரேக் பிடிக்கும் போது என்ன ஆகும்னா, ஸ்டேரிங் ஆக்சுவலி இந்த வீலானது என்ன ஆகும்னா டக்குன்னு பிளாக் ஆகிடும், அதாவது பிளாக்கேஜ் ஆகிடும், உங்களுக்கு மூவே ஆகாது. ஸோ அந்த நேரத்தில் வண்டி எங்கேயாவது போய் இடிக்கிறதுக்கும் ஸோ ரோட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வீல் உங்களுக்கு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஸ்டேரிங்கால் வீலை திருப்பவும் முடியாது. ஸோ இதுதான் ஏபிஎஸ் இல்லாதப்போ நிகழக்கூடிய பாதிப்பு. இதுவே ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய வண்டியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரேக் அடிக்கும் பொழுது இந்த ஏபிஎஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் ஒரேடியாக இந்த வீலுக்கு கொடுக்காது. ஸோ என்ன செய்யணும்னா விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். ஸோ அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வண்டி பிளாக் ஆகாது, அந்த வீல் பிளாக் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்டேரிங் உங்கள் கண்ட்ரோல்லையும் இருக்கும். இந்த பிரேக் ஆனது பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு கொடுக்கறதுனால நீங்கள் லேட்டாக ஆகும் பிரேக் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செகண்டுக்கு நீங்கள் அழுத்துகிற ஒரு செகண்டில் அதனுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா 10 to 12 டைம் விட்டு விட்டு பிரேக் கொடுக்குமா. ஸோ அந்த ஹியூமனால் கூட இதை பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் ஏபிஎஸோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் கொடுக்க முடியும். அடுத்தது ரெண்டாவது சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஃப்யூ, ஏத் ஃப்ரெனாஜ் உர்ஜோன்ஸ். இதுதான் இதோட ஃபுல் ஃபார்மு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவசரமாக ஒரு பிரேக் பிடிக்கணும், சடன் பிரேக் பிடிக்கணும் அப்படின்னா இந்த ஏஎஃப்யூ ஹெல்ப் பண்ணும். இது ஒரு பிரேக்கிங் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஏஎஃப்யூ பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன ஏபிஎஸ்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஓகேவா, ரெண்டுக்கும் அசோசியேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். அதுக்கு நீங்கள் உயின்னு பதில் கொடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது பார்த்தீங்கன்னா இஎஸ்பி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் காரை ஒரு டேர்னிங்கில் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போது என்ன ஆகும்னா, நீங்கள் போகிற ஸ்பீடில் சில டைம் அந்த வண்டி அந்த ஆக்சுவலி ரோட்லேருந்து கொஞ்சம் சறுக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டேர்னிங்கில் ஸ்பீடாக போகும்போது. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டியை ஆக்சுவலி அந்த வண்டி சறுக்கிட்டு போகாமல் தடுக்கிறது தான் இந்த இஎஸ்பியோட வேலை. இந்த இஎஸ்பி பார்த்தீங்கன்னா இது தனியாக இயங்குறது இல்லை. ஸோ இதுக்கு ஒரு 2 சென்சாரோடைய உதவி கொண்டு தான் இது இயங்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாரேட் சென்சார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சார். இந்த 2 சென்சாரோடைய உதவி கொண்டு தான் இந்த இஎஸ்பி ஆனது ஒர்க் ஆகுது. ஸோ இது உங்களுடைய காரை ஸ்டெபிலிட்டி பண்ணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வளைவில் போகும்போது, ஏற்கனவே சொன்னதான், வளைவில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டயருக்கு லோடு அதிகமாகும், அப்போ சறுக்கிட்டு போகும். ஸோ இப்போது இந்த இஎஸ்பி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாரேட் சென்சார் அண்டு ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சார்ட்டேருந்து மெசேஜை வாங்கி ஆக்சுவலி எந்த வீலுக்கு கரெக்டான பிரேக்கிங் கொடுத்தா வண்டி ஸ்டெபிலிட்டி ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அது பிரேக்கை கொடுக்கும். ஸோ அப்போது என்ன ஆகும்னா, வண்டி ஸ்கிட் ஆகாமல் அதே இடத்துல ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த இஎஸ்பியோட ஒர்க்கு. நான் சொல்கிற விளக்கம் புரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ புரியலன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள். எதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன்னா, கேள்வி உங்களுக்கு எப்படி கேட்டாலும் பதில் கொடுக்கணும். அதாவது நமக்கு வந்து இஎஸ்பினா என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்மளால் பதில் கொடுக்க முடியும். இப்போ நம்ம ரோம்போனா என்ன, கர்ஃபூர் சான்ஸ் ரெத்தோர்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரோம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக சின்னதாக இருக்கும், சில இடங்களில் பெருசாகவும் இருக்குது. பெருசாக பார்க்கணும் அப்படின்னா சான்சலிஸை போய் பாருங்கள். ஸோ அதுவும் ரோம்போ தான். ரோம்போவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி பணம் இருக்காது, எந்த சிக்னலைசேஷனும் அங்கே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் போட்டிருப்பாங்களே அதுவும் இருக்காது, ரோட்டில் எந்த மார்க்கும் இருக்காது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் வந்து ஆக்சுவலி எப்போதுமே வந்து பிரியாரிட்டி எப்போதுமே வந்து வலதுபுறம். இப்போ வந்து அந்த ரோம்போவில் வந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னா வண்டி வந்துட்டு இருக்காங்கன்னா இப்போ வந்து உள்ளே வராங்க வண்டினா அவங்களுக்கு நீங்கள் வழி விடணும். நீங்கள் ரவுண்டானில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரைட்லேருந்து வரவங்களுக்கு வழி விடணும். இதுதான் ரோம்போ. இந்த நீங்கள் வீடியோவை பார்த்தாலே ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ஃபூர் சான்ஸ் ரெத்தோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பணம் இருக்கும், சிக்னலைசேஷன் இருக்கும், மார்க் போட்டிருக்கோம் ரோட்டில். ஸோ இதுதான் வந்து கர்ஃபூர் சான்ஸ் ரெத்தோர். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டியை நின்று தான் போகணும். சேதேலே பசாஜ் நீங்கள் வந்து ரவுண்டா போர்டில் ஏறும் போது நீங்கள் வந்து அந்த ஆக்சுவலி அந்த ரவுண்டில் ஏறும் போது நீங்கள் என்ன பண்ணணும், வண்டியை நிப்பாட்டி லெஃப்டில் வரக்கூடிய வண்டிக்கு இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏறணும். கொடுத்த விளக்கங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த கோல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். மெர்சி அவ்வா.